ஒரு பசுமை நிறைந்த ஒரு அழகிய கிராமத்தில் லாவண்யா மற்றும் ரித்திகா என்ற 2 சகோதரிகள் வாழ்ந்தார்கள். லாவண்யா அமைதியானவள் மற்றும் புத்தகத்தை படிப்பவள், அமைதியை விரும்புவள். ஆனால் ரித்திகா கொஞ்சம் சுறுசுறுப்பானவள், துருதுருவென்று ஓடிக்கொண்டு இருப்பவள். ஒரு நாள் ரித்திகாவிற்கு அவளின் அப்பா ஒரு காத்தாடியை வாங்கிட்டு வந்து கொடுத்தார்கள். லாவண்யா மற்றும் ரித்திகாவிற்கு மிகவும் சந்தோஷம். ரித்திகா அந்த காத்தாடியை பார்த்து மிகுந்த சந்தோஷத்துடன் துள்ளி குடித்து சந்தோஷத்துடன் தனது அக்காவிடம் சந்தோஷத்தை பரிமாறி கொண்டிருந்தாள். அக்கா, நான் இந்த காத்தாடியை டெய்லி ஈவினிங் ஆனோடனே இந்த காத்தாடியை வச்சு விளையாடுவேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இந்த காத்தாடியை பறக்க விட்டுட்டு கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு பலத்த காற்று. அதில் காத்தாடி கை தவறி விழுந்து ஒரு காற்றோடு பறந்து போய்விட்டது. ஆனால் ரித்திகாவின் கண்களிலோ கண்ணீர். ஐயோ, என்னுடைய காத்தாடி போய்விட்டதே, நான் இப்போ அப்பாவிடம் என்ன என்று சொல்வது என்று அவளோட அக்காவிடம் அழுது கொண்டிருக்கிறாள். அவளது அக்காவோ பயப்படாதே, நாம் போய் தேடுவோம் என்று ஆற்றங்கரையிலும் மரத்தடையிலும் தேடுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் ஆலமரத்தடையில் அந்த காத்தாடி சிக்கி கொண்டிருக்கிறது. ஒரு குச்சி எடுத்து காற்றாடியை எடுக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு ரித்திகாவிற்கு காத்தாடி கிடைத்து விட்டதே என்ற ஒரு சிறு சந்தோஷம். அடுத்த நாள் மாலை இருவரும் சேர்ந்து கைத்தடியை பறக்க விட்டார்கள். வானத்தில் உயரமாக பறந்தது. அவர்களின் மகிழ்ச்சியும் அவர்களையும் ஒன்றிணைப்போம். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற செய்தி என்னன்னா, பிரச்சனைகள் சிறிதாக இருந்தாலும் சேர்ந்து எதிர்கொண்டால் அவை சுலபமாக தேரும். சகோதரி என்பது எப்போதும் நம்மோடு இருக்கும் முதல் நண்பி.